எத்தனை உசுரை காப்பாத்த முடியுதோ அவ்வளவு உசுரையும் சீக்கிரம் காப்பாத்தணும். இலங்கையில பதுளை மாவட்டத்துல தான் இந்த விபத்து நடந்ததா கூறப்படுது. சுற்றுலா சென்று திரும்பி கொண்டிருந்தவங்களை ஏத்திட்டு போன பஸ் கிட்டத்தட்ட 200 அடி பள்ளத்தாக்குல விழுந்து கோர விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. எதிரில வந்து ஒரு ஜீப்போட மோதி பாதுகாப்பு வேலியையும் எடுத்து சென்றதா கூறப்படுது. சம்பவ இடத்துக்கு போலீசார், ராணுவம், விமானப்படை, தீயணைப்பு துறையினர்னு அதிகாரிகள் மட்டுமில்லாம அந்த பகுதி மக்களும் சேர்ந்து விபத்துல சிக்கியவங்களை மீட்டு இருந்திருக்காங்க. கயிறு கட்டி படுகாயம் அடைந்தவர்கள், குழந்தைகள் உட்பட அத்தனை பேரும் ஒருத்தரா மீட்கப்பட்டிருக்காங்க. விபத்து நடந்த நேரத்துல பேருந்துல 30க்கும் மேற்பட்டோர் இருந்ததாகவும் இதுல கிட்டத்தட்ட 15 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுது. காயமடைந்தவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு இருக்கு. பஸ் விபத்து நடந்த இடத்துல ரொம்பவும் மோசமான நிலைமை இருந்ததுனால மீட்பு குழுவினர் பயணிகளை மீட்கிறதுல பெரும் சிரமத்துக்குள்ளாகி இருக்காங்க. அந்த மீட்பு காட்சிகள் தான் இப்போ வெளியாகி இருக்கு.